ஜெயலலிதா வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்ல சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியை போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு கீழே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக எந்த ஒரு முதல்வருமே இப்படி ஒரு சொல்லுது பிரதமரை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற 1-2 கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. இதுதான் மரபு. ஆனால் விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. ஸோ அதை பற்றி என்னென்று பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நார்மலாக இப்போ இருக்கிற தாவேக்காவோட எம்எல்ஏவாக இருக்கட்டும், அது அமைச்சர் நிறைய பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸ் முகத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து சோசியல் மீடியான்னு சரி நாமளும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை பேசியிருப்போம். ஆனால் இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அதே ஒரு நிலைமையில தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். அடுத்து நார்மலாக ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலை நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இங்கே ஒரு அமைச்சர், தம்பி நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் சாப்பிட வேணாமா அப்படின்ற லெவலுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். அதாவது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த தாவிக்காரங்களாக இருக்கட்டும், அதாவது சீமானனை பிடிக்காத 4-5 கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, சீமானன் அந்த ஒரு பாடினார்ல வட்ட வட்ட பாறையிலன்னு சொல்லி அதை ஒரு காமெடி பண்ணி ஒரு வீடியோவை நார்மலாக நிறைய இடத்துல போடுவானுங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல முட்டை அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசுவானுங்க. ஆனால் இப்போ அதான் ஒரு பாட்டை ஒரு வீடியோவில் போட்டு இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னடா அது நீ சீமானை சப்போர்ட் பண்ணும் ஆனால் இதுக்கு நீ வந்து சந்தோஷப்படுறியன்ட்டு. அது என்னன்றதை நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னன்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, என்னடா அது கழுத்தில் ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குன்னு. வேலையை முடிச்சுட்டு வரும்போது குழவி ஒரே போடாக போட்டுருச்சு கழுத்துலையே, அது கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா அம்மா வந்து சுண்ணாம்பு கலந்து தடை விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் வலியாகவும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பிரதமரை போய் பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது போச்சு. பிரதமருமே போய் பார்த்தாரு. பார்த்துட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா முதல்வருமே ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை வந்து சந்திப்பாங்க. ஆனால் நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கவே இல்லைங்க. ப்ரெஸ் வந்து 15 அடி தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவர் அங்கேருந்து அப்படியே டாட்டா கட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அங்கே இருக்கிற ப்ரெஸ் எல்லாம் கத்துறாங்க, சார் ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே பிரதமரை சந்திச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் போனதில்லை சார். இந்த ஒரு லெகசியை நீங்கள் மாற்றாதீங்க, இந்த ஒரு மரபை மாற்றாதீங்கன்னு சொல்லி கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் டாட்டா கட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாருங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்ல சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் why are you not meeting with Rahul Gandhi sir? ஏன் சார், அவர் தமிழ்நாட்டிலே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததில்ல. குறிப்பாக வில்லு படத்ததுக்கப்புறம் அவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததாவே நாங்கள் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா வில்லு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வந்து தோல்வின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து மேபி அதில் அவர் கூட வந்து பிரபுதேவமே உட்காந்துருப்பார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுத்த கடைசி ப்ரெஸ் மீட்டாக இருக்கும். அதுலேயும் ப்ரெஸ் மீட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்திருப்பார். ப்ரெஸ் வந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவரால் பதில் அளிக்க முடியாது, அதனால் கத்திருப்பார். அதுக்கப்புறம் மனுஷன் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிஎம் ஆனது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததில்ல. குறிப்பாக கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட நம்ம வந்து வாயை திறக்கதில்ல. வெயிட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோன்னு ஒன்று வெளியிட்டார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீங்கள் பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட் பண்ணுவாராங்க. இதில் நல்ல ஒரு காமெடி என்ன அப்படின்னா, மோடி அவர்களுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி தான் விஜயும். அவர் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் உள்ளே என்ன பேசிட்டு தெரியுங்களா, சார் 20 நாள் ஆகி என்னாலே ப்ரெஸ் மீட்டை சந்திக்க முடியாமல் இருக்கேன், எப்படி சார் இத்தனை வருஷமாக நீங்கள் ப்ரெஸ் மீட்டை சந்திக்காமல் இருப்பீங்கன்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஏன்னா அவருமே சந்தித்தது கிடையாது, விஜயுமே சந்தித்ததும் கிடையாது. ஸோ 2 பேருக்கும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நார்மலாக தாவேக்காரங்க பதவி, அதாவது அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸில் தான் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நம்ம காரைக்குடி எம்எல்ஏ, அதாவது அமைச்சராக இருக்க இப்போ கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரபு அவர்கள் ரீல்ஸில் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருந்தார். நம்ம சாட்டை அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல இதை பற்றி பேசியிருப்பார். ஸோ இப்போ
இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸு இதை தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை அமைச்சர்னு சொல்லக்கூடிய நம்ம கீர்த்தனா அவர்கள், ஸோ அவங்க இப்போ ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ தொழில்துறை வந்து இப்போ வந்து நார்மலாக டிஎம்கே காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கப்புறம், அதாவது எங்கள் தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய தொழிலில் தொடங்குங்க, எங்களுடைய மக்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி தொழிலதிபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழைப்பு விடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க, அது வந்து நார்மலாக இருக்கும். இது இவங்க ரீல்ஸில் போட்டிருக்காங்க. அதாவது மேடம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு இந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்க, 21 நாள் உங்களுக்கு வந்து எல்லா ஒரு அனுமதியும் பர்மிஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து தொடங்குங்கன்னு சொல்லி ஒரு ரீல்ஸை போட்டிருக்காங்க. இது பயங்கரமான பார்த்திங்க அப்படின்னா வைரல் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேரோட ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க தான் டிஎம்கேவோட ஆட்சியை எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அதை தான் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த விதத்தில் மாற்றம்? நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் கிட்ட எந்த ஒரு தொழிலுமே இல்லையா? அதாவது தமிழ்நாடு கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, போக்குவரத்து துறை இருக்குது, விவசாயம், அது இது நிறைய தொழில் இருக்குது. அதில் நாங்கள் எப்படி லாபம் சம்பாதிப்போன்றதுல யார் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி, இப்போ இருக்கிற தாவேக்கா ஆட்சியும் சரி, யாருமே அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட போக்குவரத்து துறை இருக்குது, அது இருக்குது, எல்லா துறையுமே இருக்குது. ஆனால் அந்த துறையை எப்படி லாபகரமாக நடத்தும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. வெளியே இருந்து யாராச்சும் தொழில் தொடங்க வந்தால் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து அவங்கள தொடங்க வைப்போம். இப்படி தான் நோக்கியான்னு ஒருத்தன் வந்து 10 வருஷம் ஆல்மோஸ்ட் நல்ல உற்பத்தி இது பண்ணால் அவனுக்கு கொடுத்த அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் பணம் கட்டணுன்ற நிலைமை வரும்போது அப்படியே மூடிட்டு கிளம்பி ஓடி போயிட்டான். அதே மாதிரி தான் இன்னொரு ஃபோர்டு அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. தொழில் தொடங்குறவங்க தமக்கு என்ன லாபம் வருது, நல்ல லாபம் சம்பாதிச்சிட்டோமா கிளம்பி ஓடுவோன்னு தான் நினைப்பாங்களே தவிர, இங்கே இருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து ஐயோ அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டோம், அவங்க வந்து ஏமாந்துருவாங்க, அவங்க வந்து வேலை இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லி அவன் எந்த விதத்தில் நினைக்க போகிறது கிடையாது. அவனுடைய லாப தேவைக்காக தான் வருவான். கேட்டால் மக்களோட என்ன சொல்லுது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அவன் குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் அவன் வேலை கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் துண்டாக்காலம் துணியக்காலம் கிளம்பி போயிடுவான். இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தால் ஏடிஎம்கேவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களும் வந்து அதை தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ரீல்ஸாக வேற போட்டுக்கிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் ட்ரோல் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொருத்தவர், நம்ம ஏற்கனவே ரீல்ஸுக்கு பேர் போனால் நம்ம டிகே பிரபு அவர்கள், அதாவது இப்போ கனிமவளத்துறை அமைச்சர், இவர் ஒரு ரீல்ஸை போட்டிருக்காருங்க. நான் கூட ஃபஸ்ட்டு உண்மையிலே சொல்கிறேங்க, இவர் இந்த ரீல்ஸை உண்மையிலே சொல்கிறேன், இவர் வந்து இவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அங்கே ஒரு குழந்தை வருது, அந்த பெண் குழந்தை வந்து அழுகுது. எதுக்காக அழுகுது என்ன எதுன்னு தெரில. சப்போஸ் நான் வந்து இவரை பார்க்கணும்னு நினச்சேன், இவரை பார்த்துட்டேன்னு நினச்சி அழுகுதா இல்லை என்ன எதுக்காக அழுகுதுன்னு தெரில, ஆனால் அழுகுது. இவர் வந்து அந்த குழந்தைய வந்து ஆறுதல் பண்ணுறாரு. நான் வந்து சரி பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கிறோம், ஓகேடா நார்மலாக ஒரு குழந்தை வந்து அழுகுது போல அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் செக் பண்ணி பார்த்தா நிறைய பேர் அதை வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. என்னடா அது ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேக்கு போயிருக்கு போல இருக்குது. ஏன்னா வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து இலையில பார்த்தீங்க அப்படின்னா பொரோட்டா மட்டும்தான் இருக்குது. அப்போயும் அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேக்கில் அந்த பொரோட்டாவில் குழம்பு, அதாவது சால்னா ஊற்றிருக்காங்க. ஊற்றினது இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கு. ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, ஓவர் ரீல்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு தாவேக்கா கிட்ட சொல்ல வேண்டி இருக்குதுங்க. தாவேக்கா அமைச்சர் டாக்டர் பிரபு அவர்கள் கிட்ட நின்று ஒரு சிறுமி நிகழ்ச்சியா அழ, அவர் சமாதானப்படுத்த, ஒரு உணர்ச்சிகரமான சினிமா பாடல் பின்னணியில இந்த சீனை ரீல்ஸ் குரூப் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேற சொல்லியிருக்காங்க. எதுக்கு அழுக என்ன நிகழ்ச்சின்னு நமக்கு சரியா தெரியலைனாலும் இந்த வீடியோவை எடிட் பண்ணின எடிட்டர் சரியா வேலை செய்யலங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல குழந்தை அழுகுது, இலையில பரோட்டா மட்டும் இருக்குது. அடுத்த செகண்ட்லயே குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, ஆனா இலையில பரோட்டா சால்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டாமா? குழந்தை இப்போ ஒரு கண்டினியூட்டியாக இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அது கண்டினியூட்டியாக இருக்கா இல்லை கட் பண்ணி வேறு டேக்கா அப்படின்ற மாதிரி. அது ஒரு கண்டினியூட்டி போயிட்டே இருக்கும்போது பொரோட்டா இருக்குது, இன்னொரு அப்படியே கண்டினியூட்டி இருக்கும்போது சால்னாவும் இருக்குது. திடீர்னு இது எங்கிட்ட தான் வந்துச்சு. அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சால்னா ஊற்றிட்டு போயிட்டாங்களா என்ன எதுன்னு தெரில. அதை வெளியே எல்லாரும் எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்கேன். என்னங்க இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பொரோட்டா மட்டும் இருந்துச்சு, அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது இப்போ சால்னா எப்படிங்க வந்துச்சு, அதுக்குள்ளே எப்படிங்க? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேக்கை 2-3 தடவை எடுத்திருக்காங்க போல இருக்குது. அது ஒன்று சால்னா ஊற்றி இருக்குது, ஊற்றாமல் இருக்குது. எடிட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டையுமே ஒன்றா கொடுத்து வீடியோவை போட்டு விட்டார். இது இப்போ பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கு. ஐயா இப்போ வரைக்கும் ரீல்ஸ் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, ரியல் உலகத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமான் அண்ணனோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தாய்மாமன் சீர் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்க.
இது பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிகேக்காரங்க எடுத்து பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, பார்த்தீங்களா நாங்கள் அப்போவே சொன்னோம் டிஎம்கே என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நாம் தமிழர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களே காட்டிட்டாங்க. சீமான் வீட்டுக்கே டிஎம்கேக்காரங்க எதுக்கு போய் தாய்மாமன் சீர் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக அவன் அந்த குழந்தைக்கு செயின் போகிறேன்ற பேரில் திரள் நிதி அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், இதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்டா. தாவேக்கா உங்கள்கிட்ட கேட்கணும்டா. இங்கே ஒருத்தர் தாய்மாமன் சீர் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அதை தாய்மாமன் சீர் இவர் தான் கொடுத்துருக்கணும். யார்? நம்ம விஜய் அவர்கள் தான் கொடுத்துருக்கணும். அவர் தான் சொன்னார் பெண் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் ஏன் டர்ந்து போகும்னு. நியாயமாக பார்த்தா நீங்கள் தான் முதல்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். இவங்க என்னடானா அது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கயல்விழி அவங்களோட சொந்தத்தில் தாய்மாமன் முறை வரக்கூடிய யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தாய்மாமன் முறை வரும், அதனால அவர் வந்து சீர் வந்து கொடுத்துருக்காரு. இது இவங்க கண்ணுக்கு வந்து தப்பாக தெரியுது. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சியிலேருந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து அது இதுன்னு பண்ணுவாங்க. அது நியாயமாக தெரியும். அது வந்து அரசியல் நாகரிகமாக, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநாகரிகமாக. சொந்தத்துக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாம் தமிழர், என் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா. அதுக்காக நான் அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்க முடியும்? அண்ணன் தம்பி இல்லான்னு சொல்ல முடியுமா? என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி தாங்க என்னென்னத்தை சொல்லணுமோ சொல்ல முடியாத எல்லாத்தையுமே சொல்லுவானுங்க. இதுக்கு அவர் பணம் வாங்கிட்டார். இப்படி தான் உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் வந்து பார்த்தாரு. எதுக்காக? பணம் கொடுக்கணும்னு வந்தாரா இல்லை பணம் வாங்கணும்னு வந்தாரா? அது மட்டும் அரசியல் மாண்பாயிரும். ஆனால் இவங்க நான் வேறு யாராச்சும் ஒருத்தவங்க போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா அது அநாகரிகமாயிரும். போங்கடா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது தாவேக்கோட அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர். இவர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் போலீஸ்கார், அதாவது டிராஃபிக் போலீஸாக வரக்கூடியவர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து துறை அமைச்சர். இவர் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. பஸ் ஸ்டாண்டில் போயிருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காரு. ஆனால் மாட்டி முழிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருக்காங்க, சார் ரொம்ப நேரமாக ஆச்சு பஸ்ஸே வரல, நான் புக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ வரைக்குமே பஸ் என்னன்றது தெரில அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்கிறாரு, தம்பி செல்லம் நீ ரொம்ப நல்லா சாப்பிட்ருக்க, நான் சாப்பிட்ணும்ல, நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் சாப்பிட்ணும்ல, அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. நான் என்ன கேட்டேன், சார் நான் சாப்பிடணும்னு சொல்லவே இல்லை சார், பஸ் இல்லைங்கன்னா சாப்பிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, நீ நல்லா சாப்பிட்ருக்க, அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த தம்பி வந்து சரக்கு அடிச்சிருக்கான், சாராயம் குடிச்சிருக்கான், அதுதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. சார் வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள் தம்பிகளா. அவர் என்ன சொல்கிறார், அமைச்சர் என்ன சொல்கிறார், தம்பி நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் நல்லா நான் சாப்பிட வேணாமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த தம்பி சரக்கு அடிச்சிருக்காருன்னா அமைச்சர் என்ன சரக்கு அடிக்கணும்னு சொல்கிறாரு? அவன் சாப்பிட்ருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அவர் சாப்பிட்டாங்கன்னா சாதாரணமான சாப்பாடு. இவனுக்கு என்னடானா அந்த அவன் வந்து சரக்கு அடிச்சிருக்கான்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டான் இதெல்லாம் ஒரு விஷயம் மாதிரி நீங்கள் வந்து பரப்பாதீங்கடா, நாங்கள் எதுக்குடா பரப்ப போகிறோம், நீங்கள் தான்டா ஒவ்வொரு இடத்துல மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தான் அந்த தம்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் பஸ்ஸு வரலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ சாப்பிட்டலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு போகிறான். நான் வீட்டுக்கு போகிறதுக்காக போவேன், நான் பஸ் புக் பண்ணிட்டேன், பஸ் 10:30 புக் பண்ணேன், மணி இப்போ 11:30 ஆகுது, இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்கே கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ மினிஸ்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டாங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கா, நான் நல்லா சாப்பிட்டு தான் சார் வருவேன், அது ஏன் விருப்பம் அது. ஸோ அடுத்து நம்ம சீமானன் அந்த பாடின அந்த வட்ட பாறையை வந்து எதுக்காக நான் சந்தோஷம், ஏன்னா மற்றவங்களாம் ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் இந்த விஷயத்த இந்த வீடியோவுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எதுக்காக அப்படின்னா ஹோசூர் டேம் பார்த்துருக்கீங்க, ஹோசூர் டேம் எல்லாருக்குமே தெரியும். அந்த டேம்லேருந்து பாலாறாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. எப்படி பாலாறாக ஓடிக்கிட்டு இருக்கு. பால் அப்படியே அந்த டேம்லேருந்து தண்ணிக்கு பதிலாக பால் வடிஞ்சு அப்படியே போணுச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பாலாறாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஒரு பக்கம் வலிக்குது, உண்மையிலே சொல்கிறேன் வலிக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தண்ணி ஓட வேண்டிய இடத்துல வெறும் கெமிக்கல் கழிவாக அவங்க கிளப்பி விட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நுரையாக இருக்குது, பயங்கரமான நுரை, நாத்தம் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, சார் அது வந்து பயங்கரமான நாத்தமாக நாறுது, என்ன கெமிக்கலை திறந்து விட்றானுன்னு தெரில, நாங்கள் அந்த தண்ணி, அதாவது இந்த தண்ணியை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு நாங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, அதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி அதை வந்து நாண்டுக்கிட்டு சாகுறதா? இப்போ அந்த இதை எடுத்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சீமான, அதாவது இயற்கையை இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க, சீமான எதுக்கு நீருக்காக வந்து மாநாடு போடுறாரு, மழைக்காக எதுக்கு, இந்த கருமத்துக்காக தான் இவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் எல்லாமே பண்ணார். எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும்னு பார்த்தீங்களா, வேலையை காட்டிட்டானுங்களா,
இப்போ வேணால் அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்களும் பாருங்கள். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முத்தெடுத்துட்டாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முத்தெடுத்துட்டாலும் டக்கு முத்தெடுத்துட்டாலும் டக்கு முக்கு டக்கு தாளம். ஒரு பக்கம் என்னன்னு சொல்கிறதுங்க, ஏன்னா இந்த பாட்டுக்கு நான் சந்தோஷப்பட்டேன், ஆனால் அங்கே நடந்த செயலுக்கு நான் சந்தோஷப்படல. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே நடந்த செயல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு இவனுங்க பண்ணக்கூடிய துரோகம். ஏன்னா அந்த பகுட்டு இருக்க வாழ்கிறவங்க தான் மனுஷன். இங்கிட்டு வாழ்கிறவங்கலாம் ஒரு ஜந்துக்கள், ஒரு மிருகங்கள் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முக்கியம் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மிருகங்கள் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காது. இந்த மாதிரி வேலையை ஒரு மனுஷங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா கெமிக்கல் கழிவை நீங்கள் வந்து இப்படி நீங்கள் திறந்து விட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வாழக்கூடிய மக்கள், சப்போஸ் அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய ஜீவராசிகள், மிருகங்கள், அதெல்லாம் என்னடா ஆகும்? கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்த விஷயம் வந்து உல்டாவாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதாவது இங்கிட்டு இருந்து அவங்களுக்கு தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிப்பானுங்க. அதெல்லாம் இல்லை, அதனால தான் அவனுக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா போராடுறவனை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய டே நீ டிஎம்கேடா, நீ என்டிகேடா, நீ அதிமுகடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காமெடி என்ன இப்போ இந்த விஷயம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா தாவேக்கா காரனே பார்த்தீங்க அப்படின்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கானா, ஒரு இடத்துல டாஸ்மாக் ஒன்று வந்திருக்கு, அந்த டாஸ்மாக்கை மூட சொல்லி இவனுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டே ஆட்சியே உங்ககிட்ட தான்டா இருக்கு, நீங்களே எதுக்குடா போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர் காமெடி வரும், கட்டையா குட்டையா சுருட்ட முடி வச்சுக்கிட்டு ஒருத்தரை பார்த்தீங்களா, அவன் தான் உன்னையே எதுக்குடா நீ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஏன்டா உங்கள் ஆட்சியிலே நீங்களே எதுக்குடா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருக்குது. அவனுங்களே உட்காந்து டாஸ்மாக மூட சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட சொன்னாலே முடிஞ்சு போச்சு, இதுக்கு எதுக்குடா? ஏன்னா போராட்டம் பண்ணுறோன்னு இவங்களும் காட்டிக்கணும், அவ்வளோதான். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருந்து இப்போ தாவேக்காக்கு நிறைய பேர் தாவி போனாங்களே, அதுக்கு மக்கள் சைட்லேருந்து பயங்கரமான வரவேற்புலாம் இல்லை. அவங்க கொடுக்குற அந்த ஒரு மரியாதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், தாவேக்காக ஓட்டு போனோம்னா நான் அவனுக்கு ஓட்டு போட்டிருப்பேனே, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன முட்டாளான்னு சொல்லி மக்களே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட்டு போட்டலாம் முட்டாள? நான் கேட்குறேன், 10 நாளில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்களா நீ 10 நாள் ராஜினாமா பண்ணுறது? அப்போ நீ எங்களை கேட்டு போயிருங்க, நீ அப்போ நாங்கள் போட்டுக்க மாட்டோம்ல. நீங்கள் எதுக்கு சேகரிங்க? உங்களுக்கு தான் பெரும்பான்மை கட்சி சிலையாது, அப்புறம் எதுக்கு சேகரிங்க? நீங்கள் 6 வேலையை பார்க்க வேண்டியதானே? மற்ற கட்சிலாம் வந்து அவங்க வந்து ஆசை கோசம் வராங்க, இதில் வந்தால் எதனா கிடைக்கும், இதில் வந்தால் எதனா கிடைக்கும்னு சொல்லிட்டு வராங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அடுத்த வேலை செய்கிற வேறைய வேலை இருக்குது. நீ தான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, அங்கங்கே போயிட்டு அந்த வேலையை நடத்தணும்ல. நாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இதை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏடா மக்கள் அதாவது தாவேக்கா வேணான்னு சொல்லி தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீ என்னடா ஆனால் அதே பதவியை ரிசைன் பண்ணிட்டு நீ போய் தாவேக்கால போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா எந்த ஈரவங்க இதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்போ ஓட்டு போட்டோம் என்ன முட்டாளான்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடலைங்க, பொண்ணுங்க தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பொண்ணுங்களுக்கு அந்த இது பெண்ணுங்களுக்கு ஃப்ரீ அது இதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, உதவித்தொகை அப்படி இப்படின்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆம்பளைங்களுக்கு என்னடா பண்ண போறீங்க நீங்கள்? ஆம்பளைங்க என்ன கேனங்களா? எல்லா விஷயம் பெண்களுக்கே பண்றீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு உழைக்கிறது நாங்கடா, எல்லாத்தையும் தூக்கி நீங்க பெண்களுக்கே கொடுத்துக்கிறீங்க, அப்புறம் நாங்க என்னடா பண்ணுவோம்? எங்களுக்கு என்ன ஆம்பளைங்களை பார்த்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லையான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்துன்னு வாயில வந்தபடி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்களாம் ஓட்டே போடலையா? இல்ல நாங்களாம் ஓட்டே போடலையா? ஆம்பளைங்களாம் ஓட்டே போடலையா? பஸ் ஃப்ரீ, நல்லா இது எல்லாமே கேஸ் ஃப்ரீ, 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு எல்லாம் கொடுக்குறீங்க. என்ன லேடிஸுக்கு மகளிர் லோனு ஃப்ரீயா கொடுக்குறீங்க. நாங்களாம் ஓட்ட ஆம்பளைக்கு என்னடா குத்திங்க நீங்க? இல்ல ஆம்பளைக்கு கஷ்டப்படுறியா? என்ன வேணாம், எங்களுக்கு ஒரு மனிதன் தேவையில்லை, எங்களுக்கு வந்து ஃப்ரீயா தேவையில்லை, பஸ் ஃப்ரீயா விட்டீங்களா? நாங்க இதில் ஒரு விஷயம் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எனக்கு தெரிஞ்சு சிவசங்கரன் நம்ம நாம் தமிழரில் வேட்பாளராக நின்னக்கூடிய அம்பாசமுத்திரம் வேட்பாளர் நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசமுத்திரம் வேட்பாளராக நாம் தமிழருக்காக நின்னார். ஸோ இப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அதாவது அம்பாசமுத்திரம் இருந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். இப்போ இவருக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழ்லேருந்து ஒரு ஆளாவது சட்டமன்றத்துக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. பட் சிவசங்கரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உழைக்கக்கூடிய ஆளு, நல்லா வேலை பார்க்கக்கூடிய, நல்லா தெரிஞ்ச முகமும் கூட. அவர் வந்து மோஸ்ட்லி அவர் சொல்லக்கூடிய நிறைய கருத்துக்கள் மக்களுக்கு புரிஞ்சு பிடிச்சும் இருக்கு. ஸோ அதனால அவர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றி வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க.
இப்போ நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களை போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. சப்போஸ் இன்னொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அதிமுக கொண்டு வந்தோம்னா மறுபடியும் அவன் கட்சி தாவ மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்காக மக்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் கிடையாது, அங்கே நின்றுக்கிட்டு இருந்த அவர் யார், அதிமுக இருந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஜெயலலிதா படமும் இதெல்லாம் போட்டு நான் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை காட்டுங்க. ஐயா, நீங்கள் அதிமுக தான் நின்னீங்க. அது அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், நீங்கள் கொடுத்த அந்த இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா உங்கள் ஃபோட்டோ எல்லாமே இருக்குன்னு சொல்லி சிவசங்கரன் காட்டிவிட்டாருங்க. நான் எந்த இடத்துலையும் எனக்கு வாக்களிங்க, ரெட்டலைக்கு வாக்களிங்க நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக. இது அவர் கொடுத்த டோக்கன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த டோக்கனை காட்டி 2000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரை வாங்கிக்கணும்னு காட்டுனது. இதுல யார் படம் இருக்குன்னு பாருங்க. நல்லவர் முகத்தை மட்டும் போட வேண்டியதானே. இதுல இருக்கு எசகி சுப்பையா படத்தோட சேர்த்து ரெட்டலையை போட்டுருக்காரு தலைக்கு மேல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க மூஞ்சையுமே நீங்கள் வந்து முகத்தெரிய கிளிங்க. அப்போ தான் மக்களுக்கு புரியும். ஏன்னா யார் உங்களுக்காக நிற்கிறா, யார் இன்னொரு என்ன சொல்கிறது லாபத்துக்காக நிற்கிறாங்கன்றது மக்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல நிறைய பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களே, அந்த இடத்துலலாம் நேர்மையாக இருக்கிறவங்களை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதை பண்ணுங்கள் மக்களே, உங்கள்கிட்ட தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை.